ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் சரி, ஜரி த்ரெட்டில் போட்டாலும் சரி, சில்க் த்ரெட்டில், பீட்ஸில், எதில் நீங்கள் டிசைன் பண்ணாலும் சரி, அந்த டிசைனுக்கு ஒரு ஃபினிஷிங் முக்கியமாக கொடுக்கறது ஷார்ப்னஸ் நீங்கள் எந்த ஒரு டிசைனுக்கும் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன டிசைன் கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த டிசைன் மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஷார்ப்னஸ் பிகினர்ஸ் நிறைய பேருக்கு சரியாக கொண்டு வர தெரியாது. புதுசாக பழகும்போது அது கொஞ்சம் சிரமப்படுவாங்க, எந்த மாதிரி ஷார்ப்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இப்போ அந்த டீட்டெயிலாக இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஷேப்ஸ்லையும் சரி, எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் ஈஸியாகவே இனி ஷார்ப்னஸ் கொண்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் சில முக்கியமான ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கொயர், அதுக்கப்புறமா ஒரு லீஃப் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு லீஃப் ஷேப், அதாவது இதெல்லாம் கொடி டிசைனில் இந்த லீஃப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் ஷேப். இது எல்லாமே நீங்கள் பழகினாலே போதும், ஓரளவு இனி வரக்கூடிய எல்லா ஷார்ப்பும் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஷார்ப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கூர்முனைகள், அதை தான் நம்ம ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 1 2 3 4 மொத்தம் 4 ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நமக்கு ஷார்ப் கிடைக்கும். இப்போ இந்த லீஃபில் ஒரே ஒரு ஷார்ப்னஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். நீங்கள் நிறைய ஷேப்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கோல்டு ஜரி எடுத்திருக்கேன். நீடில் நார்மல் அயன் நீடில் எடுத்திருக்கேன். நான் அயன் நீடில் தான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர்னாலும் சரி, சர்க்கிள்னாலும், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி வரும்போது நம்ம ஷார்ப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ப்னஸ் இல்லாத இடத்துல இருந்து பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேக் செயின் எப்பவும் போல் போட்டு நான் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிற ஃபுல் டுட்டோரியல் நம்மளோட சேனலில் இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக பெண்ணால் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த லைன் வரைக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது நம்மளோட த்ரெட் எந்த டைரெக்ஷனில் போகணுன்னா ரைட் சைடு போகணும், அப்படி தானே? இந்த ரைட் சைடுக்கு பதிலாக நம்ம முதல்ல அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது ரொம்ப சின்ன செயின் ஸ்டிச் மாதிரி பெருசாக போடக்கூடாது. அந்த நீடில் இறங்கி ஏறுற அளவுக்கு மட்டும்தான் அந்த செயினோட அளவு இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், போட்டாச்சு. நமக்கு ஷார்ப்னஸும் நல்லாவே கிடச்சாச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஷார்ப்னஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த எட்ஜஸ்க்கு நம்ம போன பிறகு எப்படி ஷார்ப் போடுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. செயினோட அளவுமே ரொம்ப சின்னதாக போடணும், அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட டைரெக்ஷன் மேல் நோக்கி இருக்கணும். பட் நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த குட்டி லாக் போட போகிறோம். மேல் டைரெக்ஷனில் இல்லாமல் கீழே நான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது நம்ம அப்படியே டைரெக்டாக நீடியில் நம்ம எந்த டைரெக்ஷனில் போடணுமோ அந்த டைரெக்ஷனில் கொண்டு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் அந்த லாக் ஸ்டிச் போடாமல் டைரெக்டாக த்ரெட்டை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல த்ரெட் விலகி தெரியும். இப்போ பாருங்கள், விலகி தெரியுதா? அதனால தான் பக்கத்துலேயே குட்டி லாக் போடும்போது அந்த கார்னர் உங்களுக்கு மூவ் ஆகாது, ஸ்டிச் அசையாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரியே 4 எட்ஜஸ்க்கும் நம்ம ஷார்ப்னஸ் கொடுத்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட டைரெக்ஷன் கீழ் நோக்கி வரணும், அப்படி தானே? இப்போது நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குட்டியாக நான் சொன்ன மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்மளோட டிசைனோட டைரெக்ஷன் எதை நோக்கி வருதோ அதே டைரெக்ஷனில் இப்போ நான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ அடுத்தது இதில் எண்ணாட் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இதே இடத்துல நம்ம எண்ணாட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் தெரியும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா உள்ள ஸ்டிச்சோட பேக் செயின் நம்ம போட்டோம்ல, பேக் செயினுக்கு உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வராது. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன் செயின் ஸ்டிச் கிளாஸில், அதெல்லாமே ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் இதே மாதிரி ஷேப் சொல்லி தரணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.
அடுத்து இந்த திலகம் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். திலகமில் வந்து ஒரே ஒரு ஷார்ப் எட்ஜஸ் தான் இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேக் செயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா செயினுமே ஓரளவு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டிசைனோட டைரக்ஷன் எதை நோக்கி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த லீஃப்லையும் நான் அதே மாதிரியே கொஞ்சம் கிராஸாக நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸ் செயின் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே இந்த த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து நார்மலாக நம்மளோட டிசைன் டைரக்ஷன்லேயே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஃபுல்லாக செயின் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பேக் செயினுக்கு உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அந்த செயினுக்குள்ளே கடைசியாக நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ நல்லா கவனிங்க, நான் எண்ணாட் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ கடைசியாக நான் செயின் வந்து கரெக்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன் லைன் வரைக்கும் போட்டுட்டு பேக் செயின் போட்ட இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியே எடுத்து எண்ணாட் போடுறேன். இந்த மாதிரி தான் நீங்களும் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த எந்த ஒரு டிசைன்லேயும் கேப் இல்லாமல் இருக்கும். கேப் வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து எண்ணாட் போட கற்றுக்கோங்க. அடுத்த ஷேப் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனலில் நான் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ் 500 rupees, 6 மந்த் கோர்ஸ் வந்து 1000 rupeesக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 80+ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஷேப் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்தது நம்ம போட போகிறது இந்த ஹார்ட் ஷேப் தான். நான் வந்து கலர் சரி எடுத்துருக்கேன். கலர் சரி எடுத்து பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக 2 ஷார்ப்னஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். போட்டு நார்மல் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் நீடில் இன்சர்ட் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு கரெக்டாக ஷார்ப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷார்ப்னஸ் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் பார்த்து பார்த்து போடணும். சரியிலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. பழகும்போதே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆரிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்போட சென்டர் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக மூவ் ஆகணும். அதுக்கு வந்து நான் பேக் செயின் போட்டு, அதாவது ரிவர்ஸில் வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதாவது நம்மளோட டைரக்ஷன் எதை நோக்கி வருதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து குட்டி லாக் போட போகிறீங்க. இதெல்லாம் உங்களால் வெறுமனே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது புரியாது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் புரியும். அதனால் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்கிறத நல்லா கவனிக்கணும், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நிறைய ஷார்ப் வர்ற மாதிரி நீங்கள் டிசைன் எடுத்து ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஹார்ட் ஷேப் போட்டாச்சு. இப்போ அடுத்தது லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இந்த லீஃப் ஷேப் வந்து நிறைய கொடி டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் ஷார்ப்னஸ் கொண்டு வர இடத்துல எந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ வந்து கீழ் நோக்கி நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வரணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பேக் செயின் போட்டு குட்டி லாக் போட்டு அப்படியே நம்மளோட டைரக்ஷனில் கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கா. இப்போ நம்மளோட டைரக்ஷன் மேல் நோக்கி போகணும். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழ் நோக்கி நம்மளோட டிசைனில் வந்து ஒரு குட்டி லாக் இருக்கணும். கீழ் நோக்கி போட்டாச்சு. இப்போ அப்படியே டைரெக்டாக நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஒரு தடவை பண்ணிவிட்டு வரலை அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு நாள் வேண்டாம், பேக் பெயின் வருது. பேக் பெயின்லாம் நேச்சர் தான். அடிக்கடி நல்லா ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். நிறைய பேர் கை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. நீடியில் வந்து த்ரெட் சுற்றிக்கோங்க. அப்பப்போ கையில் ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துக்கோங்க. நார்மலாக டுலிப்ரா நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃப்ளாட் பொசிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். நார்மல் அயன் நீடில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோ கவனிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி நான் ஷார்ப்னஸ் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எந்த டைரெக்ஷனில் போடணுமோ அப்படி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடுறேன்.
ஒரே இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போதே நீங்கள் வந்து உங்களோட கை டைரெக்ஷனை டிசைனோட டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. புரியும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அதே டைரெக்ஷனில் ஷேப்போட டைரெக்ஷனில் உங்களால் போட முடியல அப்படின்னா ஃப்ரேமை வந்து உங்களோட கை வந்து எந்த டைரெக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ண பழகிருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி போடலாம். இதுக்காக ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. டைரெக்ஷன் மாறி வரலை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது கிளாத்தில் வந்து அதிகமாக ஹோல் வருது அப்படின்ட்டு. ஹோல்ஸ் எதனால் வருது அப்படின்னா நீடியில் வந்து ரொம்ப தூரம் அதிகமாக இன்சர்ட் பண்ணி எடுப்பீங்களா இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவு தான் கிளாத்தில் வந்து நீடில் இறங்கணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து உள்ளே இறக்கும்போது கண்டிப்பாக ஹோல் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேர் வரலங்கிறீங்க. அதுக்கப்புறமா zardosi, இது எல்லாமே டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். zardoசிலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த குறைஞ்ச ஃபீஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களோட ஒவ்வொரு டவுட்டையும் தான் நான் ஒவ்வொரு வீடியோக்களில் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.